வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஜியோஜித் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது. அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ₹75.44 லெவலில் ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு. இவங்களுடைய பிஇ ஜோன் செக் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக செல் ஜோன் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸ்ட்ராங் இல்லை, செல் ஜோன் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது. பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 1 இயர் பீட்டா ஸ்கோர் 1.59ங்கிறதுனால இதை நம்ம ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிற லெவலில் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் நம்ம பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 20.9% குறைஞ்சு போயிருக்கு. குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 60.1% குறைஞ்சு போயிருக்கு. Q2Qன்னு பார்க்கும்போது 20 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவென்யூவில். அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி ரூபா குறைஞ்சு போயிருக்கு. அதனால இபிஎஸோட லெவல் 0.2 குறைஞ்சு 0.8 அப்படிங்கிற லெவலில் இப்போ இருக்குது. இபிஎஸோட டிடிஎம் 4.2 இருக்கு. இதை நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது இதை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 குவார்ட்டராக நம்ம பார்க்கும்போது இது ஒரு டிக்ரீஸ் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். எப்போ டிக்ரீஸ் ட்ரெண்டுக்குள்ளே அந்த இபிஎஸோட டிடிஎம் லெவல் போய்கிட்டு இருக்கோ அப்போ நமக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட் கொடுக்குமான்னா அது சந்தேகத்துக்குரியதாக தான் நம்ம பார்க்கணும். சம்டைம்ஸ் சில பிஸ்னஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு 1 இயர் 2 இயரில் இது ஒரு பெரிய லெவலில் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சூழல் இருந்துச்சுன்னா ட்ரேடர்ஸ் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பட் நார்மல் சுச்சுவேஷன்ஸில் எப்போ டிக்ரீஸ் ட்ரெண்டு இபிஎஸோட டிடிஎம் டிக்ரீஸ் ட்ரெண்டுக்குள்ளே வருதோ அப்போ இது அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதே சமயத்தில் பிஸ்னஸ் ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அட்லீஸ்ட் சைடு வேஸ்லேயாவது மூவ் ஆவாங்க. இங்கே எப்படி நடக்குதுங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் 0.09% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸில் 0.57% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ்லையும் 0.57% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 37, ஃபேர் ப்ரைஸ் 59, கரண்ட் ப்ரைஸ் 76. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 1.29 வருது. ஸோ இப்போ இது லெஸ் தென் 2 இருக்கிறதுனால அஃபோர்டபிலிட்டியில் இருக்குதுன்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதே சமயத்தில் ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸோடைய ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸோடைய ரேஞ்சு 1.25, 1.5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஆஸ்பெக்டில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்க இவன் 1.25 கடந்திருக்கிறான். 1.25 கடந்துட்டான்னா 1.5ங்கிறது அடுத்த டெஸ்டினேஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது 1.5ங்கிறது 88 ரூபான்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது. ஸோ எப்போ இவன் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்குறானோ அப்போ நம்ம 88 இல்லை அதை ஒட்டி இருக்கக்கூடிய 1 or 2 ரூபீஸில் முன்ன பின்னில் நம்ம கவனத்தில் இருக்கணுங்கிறது நம்மளுடைய பார்வை. நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குங்கிறத நம்ம அசியூம் பண்ணணும். கரண்ட் இபிஎஸோடைய டிடிஎம்மை நம்ம அனலைஸ் பண்ணுறோம். கரண்ட் இபிஎஸோடைய டிடிஎம் 4.20, அது ஆவரேஜ் பண்ணும்போது 1.05 இருக்குது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 1.30. அதோட நம்மளுடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷனான 1.05 கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நமக்கு கம்மியாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ஹேண்ட் ஆஃப் நம்ம இன்டர்பிரேஷன்ஸுங்கிறது எடுக்கிறது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பானா அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுடைய மூமெண்டம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மேலேருந்து கீழே இறங்கிக்கிட்டு இருக்கிறதுனால
குமுலேட்டிவ் ஆவரேஜ் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மேல அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்குங்கிறத நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோம். இங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 1.05 குமுலேட்டிவ் ஆவரேஜ் 0.9. ஸோ குமுலேட்டிவ் ஆவரேஜ் கம்மியா இருக்கு. இவங்க மேலேருந்து கீழ இறங்கி கரெக்ஷன்ஸ்ல இருக்கிறாங்க. ஸோ இப்ப இந்த இடத்துல அப்சைட் மூவ்மெண்ட்டுங்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்குங்கிறதையும் இந்த இடத்துல ரீகன்ஃபார்ம் நம்ம பண்ணிக்கிறோம். இந்த சூழல்ல இவங்களுடைய இப்ப இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன்ஸ்ல இவங்களுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இவங்களுடைய பிரைஸ் சைக்கிள்ஸ்ங்கிறது எங்க இருந்து எங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 83ல இருந்து 116 அப்படிங்கிற சைக்கிள்ஸ்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல 97ங்கிறது நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க மிட் பாயிண்டா ஆக்ட் ஆகுது. ஆனா இன்னும் இவன் 87 வரல. அப்ப 87 வரலைன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சைக்கிள் நம்ம பார்த்தோம்னா 70ல இருந்து 88 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்ப இவன் இருக்கிறது 76ல இருக்கிறான். 76ங்கிறது நமக்கு மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகுது. 76 டு 78ங்கிறது மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்ப இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். 78 பிரேக் பண்ணான்னா 83ல இருந்து 88 அப்படிங்கிறது ரேஞ்சுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம கவனத்துல எடுத்துக்கிறோம். ஸோ 83 கடக்கும்போது ஆனுவலைஸ்டுக்குள்ள வரான். அப்படி வரும்போது 93, 97, 105, 116ங்கிறதெல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டா இருக்கு. அதுல 97ங்கிறது மிட் பாயிண்ட் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டா இருக்கும். இது ஒரு குவார்ட்டர்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஒரு எய்தர் 1 இயர்லயோ இல்லாட்டி சப்சிக்வெண்ட் இயர்ஸ்லயோ இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நமக்கு எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முலால கிடைச்சதும் சரி, நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸையும் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். இதுல இப்ப இவன் வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது 70 டு 76ங்கிறது மிட் பாயிண்ட் ரேஞ்சு. அந்த இடத்துக்குள்ள தான் இவன் சுத்திட்டு இருக்கிறான். ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழ உடைச்சிட்டான். இப்ப நம்ம பிரைஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம ஓவர்வியூ பார்த்துருவோம். 59லேருந்து 61 கீழ சப்போர்ட்னு இறங்கினான்னா அடுத்த லெவல் வந்து 59 டு 61 இருக்கு. 70 டு 76ங்கிறது மிட் பாயிண்ட் லெவலா இருக்கு. அதுக்கு அடுத்த லெவல் நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 84 டு 88. செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 93 டு 97. தேர்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 105லேருந்து 116 நமக்கு இருக்கு. ஸோ இப்போ இவன் வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கல. அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைச்சிட்டு அதையும் சஸ்டெயின் பண்ணலை அப்படின்னா ட்ரேடர்ஸ் வந்து சப்சிக்வெண்ட்டாக இவங்களுக்கு ஒரு ஹோப்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு கருதுறாங்களோ அப்படின்னு நம்ம வந்து ஒரு இது இலூஷன் நமக்கு கிடைக்குது. பட் என்ன ரியாலிட்டிங்கிறது சப்சிக்வெண்ட் குவார்ட்டரில் இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் இதோடைய டைரக்ஷன்ஸ் மூவ் ஆகும். ஸோ அப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லாக்க இவங்க அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தா நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து 84 டு 88, 93 டு 97, 105 டு 116. சப்போஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் ஸ்லோவாக இருக்குது, கீழே வந்து டவுன் சைடு டைரக்ஷன்ஸ்குள்ளே வருது அப்படின்னு சொன்னால் 70 கீழே பிரேக் பண்ணும்போது நம்ம கவனத்தில் இருக்கக்கூடியது 59லேருந்து 61. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.